2014 கோலி சோடான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தில் நடித்தவங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாலும் படத்தோட கதையும் அதில் இருந்த காமெடி களமும் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. இன்னமும் உங்களுக்கு அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான ஒரு சாங் இருக்கு நண்பா. பட்டி தொட்டிங்கும் அப்பயே பார்த்தீங்கன்னா ஒழிச்சிட்டு இருந்த ஒரு சாங்கு தான். அந்த சாங்கு உங்களுக்கு தெரியும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கமெண்ட் அழுத்துவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கடா இப்போ இந்த கோலி சோடாவை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன்னா, கோலி சோடா பார்ட் 2 வெப் சீரிஸாக விட்டுருக்காங்க. அதில் மொத்தமாக இப்போ 3 எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 3 எபிசோடையும் இப்போ நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. அதோட ஸ்டோரி லைன் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரே வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வெப் சீரிஸில் நிறையா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் தில்லைன்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் ஜெயிலேருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போதே பக்கத்தில் ஆர்ப்பாட்டமாக இருக்குது. பட் ஆனால் இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே வரல. அந்த சீனை கட் பண்ணால் கோலி சோடா கேங்க காமிக்கிறாங்க. 4 பசங்க 2 பொண்ணுங்க மந்திரவாதி ஆச்சின்னு சொல்லி கேங்க அப்படியே தான் இருக்குது. ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சு சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒருத்தர் சாப்பிட போகிறான். சாப்பிட்டு பில்லு கொடுக்க போகும்போது ஒரு போர்டு ஒன்று இருக்குது. இந்த ஹோட்டலில் எதை காணாமல் போடுறோம் அதுக்கு நிர்வாகமே பொறுப்பேற்றுக்கணும் எழுத அவன் கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதே டைம் என்னோட பர்ஸை வேறு காணாமல் இங்கே தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு காசு கொடுக்காம போக முடியாது. இருந்தாலும் என் வாட்சை வச்சுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு அதெல்லாம் வேணான்னு சொல்லுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட பேகை கொடுத்துட்டு ஒரு பில்லை மட்டும் வாங்கிட்டு போகிறாரு. நான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஒரு பேகை வாங்கிக்கிறம்மான்னு சொல்லி வச்சுட்டு போகிறாரு. நீங்கள் இவ்வளோ நியாயமாக இருக்கும்போது நாங்களும் அதுக்கு நியாயமாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் போகிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் மாறன்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் கிட்டத்தட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பான். ஒரு சின்ன பையன் டிக்கெட் எடுக்காமல் ஏறிட்டான்னு சொல்லி டிடிஆர் போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. அதனால டிக்கெட் எடுத்துருப்போம் பட் ஆனால் தொலைச்சிருப்பான்ட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த மாறன் அவனோட டிக்கெட் எடுத்து அந்த தம்பிகிட்ட கொடுத்து அவன் காப்பாற்றி விடுறான். டிடிஆர் என்னடா ஹீரோஸ் காமிக்கிறியான்னு சொல்லி கேட்க இவன் வாயிலிருந்து ஒரு பிளேடை மட்டும் எடுத்து காமிக்கிறான். டிடிஆரே பார்த்தீங்கன்னா கம்முனுகிறாரு. அடுத்து நாயுடுவை தான் காமிக்கிறாங்க. நாயுடு தான் இப்பயும் அந்த மார்க்கெட்டுக்கெலாம் தலைவராக இருக்கார். இப்போ புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வேறு ஆரம்பிக்க போகிறாங்களாமா. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கும் நீங்களே நின்னீங்கன்னா 2 மார்க்கெட்டும் ஒன்றா இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பக்கம் சைட்லேருந்து ஒரு 3 பேர் வந்துட்டு எத்தனை வருஷம் தான் நீங்களே தலைவராக இருப்பீங்க, அடுத்து நாங்களும் வரணும்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக பேச நாயுடுக்கும் கோவம் வருது. பட் ஆனால் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிட்ட சொல்லிடுறாரு. நாயுடுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து குழந்தை பிறந்திருக்கும் போல் அந்த குழந்தைக்கு காது குத்து விழாவுக்காக இந்த ஆஃபீஸர் எல்லாத்தையுமே ஏன் சண்டை போட வந்தவங்களை கூட பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போறாரு. நாயுடு அந்த பக்கம் போனோடனே அவர் கூட இருக்கிறவரு உடனே இந்த 3 பசங்களையும் போட்டு வெளுவென்னு வெளுத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நீ வந்து எங்க தலைவர் எதிர்த்து நின்னத்துக்காக ஒன்று அடிக்கலடாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா நாயுடுக்கு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே மாறன் பக்கம் வந்தால் மாறன் வழக்கம் போல் பஸ்ஸில் போக யாராவது ஒருத்தங்க ஒரு பாட்டியோட ஹேண்ட்பேக்லேருந்து காசை திருடிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து இவன் கம்முன்னு இல்லாமல் இவன் கையில் இருந்து 200 ரூபாய் கொண்டு போய் வைக்க போகலான்னு வைக்க போக அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு உடனே வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கடான்னு சொல்ல சரியா போச்சு போன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கே தெரிய வருது இவன் வந்து எடுத்த காசை திருப்பியும் வைக்க வந்திருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த மாறனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு இன்ட்ரோ ஏற்படுது. இந்த பொண்ணு யாருன்னா ஒரு போலீஸு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட போலீஸும் திருடனும் ஒன்று சேர்ந்த மாதிரி அவன் கொஞ்சம் நக்கலாக பேசிகிட்டு இருக்கான் மாறன். அப்புறம் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுது. அண்ட் அந்த பொண்ணும் ஒரு போஸ்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் பிடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு போட்டுட்ருக்கு. யாரான்னு சொல்லி பார்த்தா தில்லையோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதில் வந்து இந்த ஏரோ மார்க்லாம் விட்டு விளையாண்டுருக்குது. அப்படியே இந்த ஆட்சி மிஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே இந்த 4 பசங்களை 2 கொடுத்துருப்பாரு. மீதிக்கிற 2 பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புகையை விட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்ல அவரும் ஒத்துக்கிட்டு அந்த ஒரு வேலையை பார்க்குறாரு. பார்த்தா இங்கே தான் நம்மளுடைய 3வது ஹீரோயின் வராங்க. ஸோ 3வது ஹீரோயின்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் அடித்து பிடிச்சிட்டு ஓட அங்கே நிறைய காமெடியான சம்பவங்கள் நடக்குது. அதை தாண்டி ஃபைனலாக என்னோட ஃபோனை வந்து நான் கீழே போட்டு போகிறேன்டா. அதான் கோலி சோடா 1ல் பண்ணியிருப்பாங்கல்ல அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஃபோனை எடுத்து அதில் இருக்கிற பேட்டரியெல்லாம் கழட்டி விட்டு சிம்மை மட்டும் எடுத்து வாயில் போட்டு ஃபோன் எடுத்து பேக்கில் போட்டு போயிடுது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஒரே ஷாக்காக இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுதுன்னு வச்சாலும் செகண்ட் எபிசோடில் ரவின்னு ஒரு ரவுடியை காமிக்கிறாங்க. இந்த ரவியை போகிறதுக்கே பல பேர் அழுதுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சென்டரில் தான் விஜய் டிவி புகழ் உள்ளே வராரு. உள்ளே வந்தாலுமே அவர் வந்து ஒரு பேகுக்காக ஒருத்தர் குத்தி கொள்கிற அளவுக்கு போகிறாருன்னா அந்த பேக்கில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த பேக்கை எங்கடா வச்சுருக்கான்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் சாப்பிட்டு பேக்கை கொடுத்துட்டு போயிருப்பான்ல அவன்கிட்ட கேட்டால் அவன் ஆட்சி மிஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ ஆட்சி மிஸ்ஸை கொத்து விடுறான். கேட்டு புகழ் பேக் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ண அப்படியே போய் ரவியையும் பார்க்குறாரு. ரவி கிட்ட எனக்கு இடம் வேணும்னா உங்களோட சீட்டை கூட தூக்கிட்டு நான் வந்து உட்காருவாங்கிற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டா சொல்ல ரவிக்கும் கொஞ்சம் கோவம் வருது. பட் இருந்தாலும் அந்த டைமில் அவரால் எதுவுமே செய்ய முடியல. இந்த பக்கம் மாறணும் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க பேரில் போய் தில்லைக்கிட்டே போய் பிக் பாக்கெட் எடுத்துடுறாரு. தில்லையும் எங்கடா காசை காணான்னு தொலைவை அப்போ கரெக்டாக மாறன் நிற்கிறத பார்த்துட்டு இவன் தாண்டா அடித்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக மாறன்ட்டே போய் என்னோட பர்ஸில் மொத்தம் 440 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா
என்னோட பாக்கி கடைக்கு கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு மீதி கதை நீ எடுத்துக்கோடாங்கிற மாதிரி சொல்லிட்டு போல மாறனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். அதுக்கப்புறம் தில்லையும் மாறனும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஹை லெவல்லாம் கிடையாது. அப்படியே ஆச்சி மெஸ் பக்கம் வந்தால் இவங்க கடையை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் வச்சு கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி கொண்டு போய் நாயுடு கிட்ட சொல்ல, நாயுடு காசு ஏதாவது வேணுமா இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது இடங்க எது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் எதுவுமே வேணாம்னாச்சு, உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்ல நாயுடுக்கு ஒன்றே சந்தோஷமா இருக்குது. சரி பண்ணுங்கடாங்கிற மாதிரி விட்டுறாரு. பட் ஆனால் நாயுடுவோட 2 ஒய்ஃபுக்குமே இந்த ஆட்சியை கண்டாலே பிடிக்கிறது கிடையாது. நாயுடு வீட்டில் இப்போ காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு ஆட்சி தான் சமையல் எல்லாமே செய்ய போகிறாங்க. இந்த பசங்களை தான் சமையல் செஞ்சுருக்காங்க. நாயுடுவோடைய மச்சாமல்ல வச்சு காது குத்தும் போது கரெக்டாக அந்த ஆட்சி இவங்க அப்பெல்லாம் பார்க்கும்போது இது ஆல்ரெடி இருந்த ஒரு பக்கம் தான் கோலி சோடா ஒன்றில் அதுவே இங்கே கண்ணி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் எந்திரிச்சு கிளம்ப பார்க்க அதுக்குள்ளே நம்ம ஆட்சியும் அந்த பசங்கள்லாம் அந்த ஒரு ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஆட்சியும் மற்ற பசங்களும் அவங்களுடைய கடைத்திறப்புக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதுக்காக போய் லாரிலாம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ஓகே பண்ணிடுறாங்க. இப்போ போய் நாயுடுவை கூப்பிட்றது தான். நாயுடுவை கூப்பிட்டா நாயுடு நான் வரேன் சந்தோஷமாக ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அப்படியே இந்த பக்கம் மாறனையும் தில்லையும் காமிக்கிறாங்க. மாறன் நாம் ஏதாவது பண்ணி ரொம்ப கெத்தாக வாழணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஏரியாவிலே இப்போதைக்கு பெரிய கையாக இருக்கிறது ரவி தான். ரவியை போட்டால் நம்ம பெரிய ஆளாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தில்லையும் இதெல்லாம் கேட்டு காமெடியாக எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு வெளியே. அவர் வெளியே போனாலுமே உடனே ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து மாறன்ட்ட தில்லை சார் இருக்காரான்னு சொல்லி கேட்க, மாறன் என்னடா இவருக்கு இவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தால் தில்லை துணி காய போடுறன்னு சொல்லி துணியை கீழே போட்டு அப்படியே அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்க. அதுக்குள்ளே அந்த கேங்ஸ்டர் ரவி இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கான். இதை பார்த்த உடனே மாறனிக்கே அள்ளு விட்டுறது. இப்போ தானே அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னே இது ஒரு பக்கம் இருக்க ரவி கேங் பேக் ஒரு பக்கம் தொலைவிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் புகழ் கேங் ஒரு பக்கம் அந்த பேக்கையே தொலைவிட்டு இருக்கும். இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி இன்னமும் சொல்லலை. இந்த பக்கம் ஆச்சியும் 4 பசங்க இந்த 3 பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து கடத்திறப்பு விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இப்போ நாயுடு வந்தால் கடையை திறந்துடலாம். பட் ஆனால் நாயுடுவோட வீட்லேயே பிரச்சனை. நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி நாயுடு ஏண்டி என்னை இப்படி படுத்துறீங்க, எங்கே போனாலும் உங்களோட இதே வேலையாக போச்சு அப்படியே திட்டிகிட்டே கிளம்புறாரு. அங்கே போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ரொம்பவுமே டிலே ஆயிடுது. அந்த பக்கம் ஆச்சியும் அந்த 4 பசங்க எல்லாருமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நாயுடு வரவே இல்லை. சரி நல்ல நேரம் போக போது எல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்ல, யாரை வச்சுடா கட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் அங்கதான் டீ வித்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்களோட நல்லாவே பழக ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட சிசரை கொடுத்து நீயே வெட்டுறான்னு சொல்லி வெட்டி கடையை ஓப்பன் பண்ண அந்த டைமில் கரெக்டாக நாயுடுவும் வந்துடுறாரு. நாயுடுவை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் ஒரு மாதிரியே நிற்கிறாங்க. கரெக்டாக கடை திறக்கிறாங்க. நாயுடு உள்ளே வராரு. உடனே எல்லாமே நாயுடு கிட்ட ஓடி போய் சார் நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் பண்ண எடுக்கலன்னு சொல்ல, ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சுப்பா அதனால தான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்டு கடைசியாக ஒரு கவரையும் கொடுத்துட்டு தொழிலை நல்லபடியாக ஆரம்பிங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் கூட வந்த 2 பொண்டாட்டிகளும் கீழே இறங்கி கூட வரல. ஆட்சி கிட்ட போய் அந்த பசங்களும் நாயுடு ஸ்வீட்டு கூட எடுக்காமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாயுடுக்கு இது மூலியமாக ஒரு சின்ன ஒரு கோவம் ஏற்பட்டிருக்கிற கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே மரியாதை கொடுக்கலங்கிறதுக்காகவே ஒருத்தனை போட்டு வெளிவெளின்னு எடுத்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டு அவரை இப்போ அவமானப்படுத்தின மாதிரி தான் ஆயிடுச்சு ஒரு பக்கம். இப்போ நாயுடு எதுவுமே சொல்லாமல் அங்கே வந்து வந்த இடத்துல காரில் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஆட்சி இந்த பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க கடையோட திறப்பு விழாவில். அண்ட் இதோட இந்த 3 எபிசோடோட கதையும் முடிஞ்சிருது. ஃபைனல் கட்டாக என்னெல்லாம் இன் பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவியும் தில்லையும் மாமா மச்சாங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், பேக் ஸ்டோரி என்ன, இவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாருங்கிறதெல்லாம் இன்னும் காமிக்கல. அண்ட் அப்படியே புகழ் பக்கம் வந்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி என்ன கேங் இருக்குது, எதுக்காக பேகை தொலை வராது, இவருக்கு எதுக்காக அந்த பேக் அவசியம், அண்ட் இவர் எதுக்காக ரவியே போட்டு அங்கே போய் உட்காருவான்னு சொன்னாருன்னு சொல்லி எந்த ஒரு கிளியரான ஒரு இது கட்டும் காமிக்கல. சிஎம்எஸ் பக்கம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து நாயுடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா போயிட்டாரு. அண்ட் புகழ் தேடிட்டு இருக்கிற அந்த பேக் ஆட்சி மெஸ்ஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி ட்விஸ்டோடைய எபிசோட்ஸை எண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பக்கம் வரலாம். ஃபஸ்ட்டு இந்த 2014 ரிலீஸ் ஆன கோலி சோடா படம் ஒரு யதார்த்தமான கதையாக மக்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு கதையாக வந்துச்சு. அப்படியே கோலி சோடா 2 வருதுன்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸில் எனக்கு பர்சனலாக தோணுது நிறையா கேரக்டர்ஸ் எனக்கு மிஸ் மேட்ச் ஆன மாதிரி தோணுது. அண்ட் அப்படியே புகழ் பக்கம் வந்தீங்கன்னா புகழை இது வரைக்கும் ஒரு காமெடி கேரக்டராகவே பார்த்துருப்பீங்க. பட் அதனாலும் இதில் ஒரு வில்லனாக பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த மிஸ் மேட்ச் வந்து தோணுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடுத்தடுத்த எபிசோடு வரும்போது அதை ஃபில் பண்ணி நான் ஒரு வில்லன் தாண்டா வெறித்தனமான வில்லன் தானான்னு காமிக்க போகிறாரான்னு தெரில எனக்கு. அண்ட் அப்படி இந்த ரவி கேரக்டர்லாம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த தில்லை கேரக்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு ஃபுல் லீடு கொடுக்கல. போக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வர
வர அவங்களோட கேரக்டர்ஸ் என்னன்னு ரிவீல் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 3 எபிசோட ரிவ்யூன்னு மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் குடாக தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதனால் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி தோணுது. வெப் சீரிஸுங்கனால அப்படி விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன அந்த கோலி சோடா ரைசிங் வெப் சீரிஸை பார்க்கலனா இப்போ OTT தளத்தில் அவைலபிளாக தான் இருக்குது. போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கன் தேவைன்னா அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் பார்க்கலாம்.